என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பில் கரைந்திட செய்யும் உறவிது என்பேனே என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ செய்வேன் கண் காணும் காவல் தெய்வம் நீயே என்பேனே கண்காணும் ஓவியமாய் என்னுடைய பாசம் உன் பேரை கேட்டிடுமே இங்கே நாளும் கை சேர்ந்த காவியமாய் நம்முடைய நேசம் நற்பெயரை வாங்கிடுமே இங்கே நாள்தோறும் மறைத்தாலும் கரையாதே நீ காட்டும் பாசம் மறைத்தாலும் மறையாதே என் தங்கை நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ கண்டாலே கூடும் இன்பம் கண்டபடி பாடும் இன்பம் உன்னாலே சேரும் என்று சொல்வேன் நான் தானே சொன்னாலும் தீரா இன்பம் சொல்லுகிற போதே இன்பம் அன்பான அன்பில் இங்கே தந்தாய் நீதானே மண் மீது வானவில்லே வந்து விடும் போதும் என் தங்கை போலே வண்ணம் இல்லை என்பேனே உலாத பூமழையாய் நம்முடைய பாசம் ஒன்றாக தூவிடுமே உண்மை சந்தோஷம் சிதைத்தாலும் சிதையாத பொருள்தானே பாசம் அழைத்தாலும் அழியாத நிழல் போலே நேசம் என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ என்ன தவம் செய்தேனோ என் தாயும் நீதானோ அன்னை முகமதை தங்கை உருவினில் கண்ட ஒருவனும் நான் தானே ஜென்மம் முழுவதும் அன்பு கரைந்திட செய்யும் உறவிது ஹலோ குட் மார்னிங் இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் கார்ல உட்காந்தா அப்படியே பிளேன்ல பறக்கிற மாதிரியே நினைப்பு அதான் கண்மணி தெரியாம ஓட்டிட்டு வந்து இடிக்கிறது என் வண்டி டேமேஜ் ஆயிருக்கு அதை சரி பண்ண 200 ரூபா ஆகும் அதை கொடுத்துட்டு கிளம்பு நீங்க உங்ககிட்ட நேத்து சண்டை போட்ட அதே பாரிவல் நீங்க எப்படி இங்க உங்களை இங்க அட்மிட் பண்ணதே நான் தாங்க ஏங்க இந்தாங்க காஃபி முதல்ல இதை குடிங்க வேணாம்மா இங்க பாருங்க இங்க நீங்க அட்மிட் ஆனதுல இருந்து எதுவுமே சாப்பிடல நேத்து ராத்திரி ஸ்லீப்பிங் டோஸ் வேற அதனால இந்த காஃபியை குடிங்க கொஞ்சம் தெம்பா இருக்கும் குடிங்க
பேக் உள்ள நீங்க வச்சிருந்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களை இங்க சேர்த்துட்டு உங்க வீட்டுல தகவல் சொல்றதுக்கு உங்க பேக்ல போனை தேடினேன், போனே இல்ல. அதனாலதான் நான் இங்கேயே தங்க வேண்டியதாயிடுச்சு. இந்த காலத்து பொண்ணா இருக்கீங்க, கையில செல்போன் வச்சுக்க மாட்டீங்களா? என்ன வீட்டுல செல்போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு ரொம்ப கண்டிஷனோ? செல்போன் கார்ல சார்ஜ்ல போட்டிருக்கேன், நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஓ அப்படியா? நீங்க கிளம்பலாம். நர்ஸ், ஹாஸ்பிட்டல் பில் 8000 ரூபாய் ஆச்சு. அதை இவரே கட்டிட்டாரே. நீங்க கட்டினீங்களா? பேக்ல இருந்து எடுத்து கட்டினீங்களா? பணம் ஜுவல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. எப்படி பணம் கட்டினீங்க? ஏன் பணத்தை கட்டினங்க? நீங்களா? ஆமாங்க, உங்களுக்கு சொந்தமான பணத்தை உங்க அனுமதி இல்லாம எப்படிங்க நான் எடுத்து யூஸ் பண்ண முடியும்? என்கிட்ட பணம் இருந்துச்சு, அதனால கட்டிட்டேன். என்னங்க வச்சுக்கோங்க. எதுக்குங்க? எனக்காக உங்க பணத்தை ஹாஸ்பிட்டல்ல பில் கட்டினீங்கல்ல, அதுக்கு. பில்லு 8000 தானங்க ஆச்சு, நீங்க 20000 ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. வேண்டாங்க. என்னங்க நீங்க நேத்து 200 ரூபாய்க்கு என்கிட்ட அவ்வளவு சண்டை போட்டீங்க. இப்ப நானே 12000 அதிகமா தரேன், வேண்டான்றீங்க. சாரிங்க, எனக்கு என் பணத்தை திரும்ப கொடுத்தா போதும். ரொம்ப வித்தியாசமான கேரக்டரா இருக்கீங்க பரிவளன். அதானே உங்க பேரு? ஆமாங்க. நீங்க நினைச்சிருந்தா இந்த பேக் அப்படியே எடுத்துட்டு ஓடி போயிருக்கலாம். அப்படி செய்யாம இதுல இருக்கிற பணத்தையும் நகையும் எடுக்காம உங்க பணத்தை எனக்காக செலவழிச்சிருக்கீங்கல்ல, அதுக்காக அன்பளிப்பா என் சார்பா பணத்தை அதிகமா கொடுத்தாலும் வேண்டாங்கிறீங்க. நீங்க உண்மையிலே வித்தியாசமான கேரக்டர் தான். இந்தாங்க 8000 ரூபாய். தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா? நான் தானங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குங்க? உங்ககிட்ட சண்டை போட்டதை மறந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடந்த என்ன இங்க அட்மிட் பண்ணி கண்ணு முடிக்கிற வரைக்கும் பாத்துக்கிட்டீங்களே, அதுக்கு. முதல்ல கடுப்புலனா என்கிட்ட சண்டை போட்டல, உனக்கு நல்லா இது வேணும்னு சொல்லிட்டு போலாம் தான் நினைச்சேன். ஆனா அங்க யாருல இடத்துல அப்படியே விட்டு போக மனசு இல்லைங்க. அதான் இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணேன். ரொம்ப வெளிப்படையா பேசுறீங்க. இது வெளிப்படை இல்லைங்க, மனிதாபிமானம். Is it? டேய் அரவிந்த், டேய் ஏன்டா இவ்வளவு வேகமா போற? கொஞ்சம் மெதுவா போ. போட பயந்தாங்கோலி, இதெல்லாம் ஒரு ஸ்பீடா? அமெரிக்கால இதை விட ஸ்பீடா காரை ஓட்டிட்டு போவேன் தெரியுமா? இங்க ரோடு மோசங்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன். அப்படி சொல்லுங்க அரவிந்த். விமல் வேஸ்ட். 2 வீலர் கூட ஸ்லோவா தான் ஓட்டுவான். டேய் இவன் கூட சேர்ந்து நீ என்ன கலாய்க்கிறியா? இல்லனாலும் நீங்க சூர புலிதான், ஒத்துக்கிறேன். அரவிந்த், விமல் பைக் ஓட்டினா நான் ஓடி வந்தே ஓவர்டேக் பண்ணிடுவேன் தெரியுமா? அரவிந்த் இன்னும் ஸ்பீடா போங்க. டேய் இவன் சொல்றான், நீ ஸ்பீடா ஓட்டாதடா. இந்த பாரு, நாம இப்ப என்ன ரேஸ்ல கார் ஓட்டுறோம்? கோயிலுக்கு சாமி கும்பிட தானே போறோம். ஓகே ஓகேடா, இதுக்கு மேலயும் பிபி ஏத்த விரும்பல, ஸ்லோவா போறேன். என்ன அரவிந்த்? டேய் ஜாஸ்மின், விமல் பச்சை புள்ள பயந்து நடுங்குறான். நம்ம 2 பேர் மட்டும் ஒரு நாள் ஜாலியா ரைடு போலாம். அப்போ உனக்கு இதை விட ஸ்பீடா ஓட்டி காட்டுறேன். சார், நாங்க சாலிமர் கார்டன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து பேசுறோம். ஈவினிங் 8 o'clock ப்ரோகிராம் கன்ஃபார்ம் தானா சார்? 100% கன்ஃபார்ம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. டேய் அரவிந்த், ஷாலிமார் ரெஸ்டாரண்ட்டுக்கு போற? என்ன பார்ட்டி? ஏயா, உனக்கும் ஜாஸ்மினுக்கும் நான் கொடுக்க போற மேரேஜ் பார்ட்டி. ஹேய், அப்படியா? ஆமாடா. சூப்பரா. ஐயா, சர்ப்ரைஸ். ஈவினிங் 8 o'clock நம்ம ஷார்ப்பா அங்க இருக்கணும். டேபிளும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்ப இன்னைக்கு அரவிந்த் செலவுல டின்னர் பார்ட்டி. சூப்பர். அரவிந்த், அந்த ஹோட்டலுக்கு நான் என்ன மாதிரி ட்ரெஸ்ல வரணும்? சாரி கட்டிட்டு வரலாமா? நோ நோ நோ, காலேஜுக்கு போற மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ல வா. டேய் என்ன நீ இதெல்லாம் அரவிந்த் கிட்ட கேட்டுட்டு இருப்ப? இதுல என்ன தப்பு இருக்கு? அரவிந்த் இஸ் வெரி ஸ்மார்ட் கை. நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. சோ நமக்கு தெரியாத விஷயத்த அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தானே? யாரு இவன்? ஸ்மார்ட் கையா?
இவனை பத்தி தெரியாது உனக்கு. டேய் ஏன்டா என் பேரு கெடுக்கிற? ஜாஸ்மின் இவன் பேச்செல்லாம் நம்பாத. நான் நம்பலப்பா. சரி சரி, நீ ரோட்டை பார்த்து ஒழுங்கா வண்டி ஓட்டு. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாத. இறங்குடா இறங்குடா. தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பா வெயிட்டிங் சார்ஜ் போடுவாங்க, கட் பண்ணி அனுப்பு. கஞ்சப்ப 10 பைசா செலவழிக்கிறதுக்கே 10 தடவை யோசிப்படா நீ. சரி, இப்ப யார பார்க்க போறோம்? நம்ம சமூகத்தை பார்க்க போறோம்டா. யார் அவரு? போன எலெக்ஷன்ல சேர்மனுக்கு நின்று ஜெயிச்சவன், எனக்கு ரொம்ப தோஸ்து, அவனை தான் பார்க்க போறோம். நான் எதுக்கு அவரை பார்க்கணும்? நான் என்ன எலெக்ஷன்ல நிக்க போறேன்? நீ பண்ற கஞ்சாம்பட்டி தனத்துக்கு எலெக்ஷன்ல நின்னுட்டாலும் லட்ச ஓட்டு தேர்தல ஜெயிச்சிருவல்ல. நாம பார்க்க போற விஷயமே வேற. சமூகத்தோட அரசியல் செல்வாக்க நாம பயன்படுத்த போறோம். புரியுதா? பேசாம வா. ஹலோ தம்பி, மீசையை பார்த்தா பெரிய ஆளா இருப்பான் போல. அண்ணே, தலைவர் உள்ள இருக்காரா? தலைவர் அண்ணே, தலைவர் உள்ளதானே இருக்காரு. இருக்காருங்க, மேல மொட்டை மாடியில இருக்காரு. சரிண்ணே சரிண்ணே சரிண்ணே. வாடா வாடா. பேசிட்டீங்களாண்ணே? தலைவர் நான் எல்லாம் சொல்லிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீக்கிரம் வாடா. வணக்கம் தலைவரே. வணக்கம் வணக்கம். ஏய் காளியப்பா, நீயாடா? என்னடா நீ என்ன தலைவர் கிளைவர்லாம் சொல்லிட்டு எப்பவும் சண்முகன்னு கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுற. அது இல்லடா, நீ தனியா இருக்கும்போது உன்னை வாடா வாடான்னு கூப்பிடலாம். இப்ப நீ பெரிய அரசியல்வாதி ஆயிட்ட, 4 பேருக்கு மத்தியில கூப்பிட்டா நல்லா இருக்காது இல்ல. அதான் தலைவர்னு பட்ட பேர் வச்சு கூப்பிட்டேன். டேய், நீ எனக்கு பட்ட பேர் வைக்கிறதுல கில்லாடிடா. சின்ன பிள்ளைல நீ என்ன எப்படி கூப்பிடுவ? ஜவு முட்டாய் சண்முகன் தானே கூப்பிடுவ, அதை மறந்துட்டியா? மறக்க முடியுமாடா? பாவூர் சரஸ்வதி மாமியார் சவு முட்டாய் வித்தாளே, அதான் அந்த குருட்டு கிழவி. அவ சவு முட்டாய் நீ தெரியாம திருடி திம்பியே, அதனாலதான உனக்கு சவு முட்டாய் சமூகம்ங்கிற பட்ட பேரே வந்துச்சு. அதெல்லாம் மறக்க முடியுமாடா? சரி சரி, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, என்ன சாப்பிடுற? கேட்டுட்டேன். வேண்டாம்னு சொன்னா கோவிச்சுக்குவேன். முதல்ல ஒரு சாத்துக்குடி ஜூஸ் சொல்லு, 5 நிமிஷம் கழிச்சு ஒரு ஆப்பிள் ஜூஸ் சொல்லு, அதுக்கடுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஒரு கிரேப் ஜூஸ் சொல்லு. அவ்வளவுதான். எதுக்காக வந்த? என் பையன் விஷயமா தான்ப்பா உன்னை பார்க்க வந்தேன். உன் பையனா இது? துபாயில டைல்ஸ் கம்பெனில வேலை பார்க்கறதா சொன்னீங்க, அந்த பையனா இவன்? ஆமா சார், என் பேர் பாரிவல். கை கொடு. சந்தோஷம்பா. மரியாதை உள்ளவே. என்ன காளியப்பா, உன் பையனுக்கு நான் என்ன பண்ணணும்? ஏதாவது உதவியா, ரெக்கமெண்டேஷனா, இல்ல ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லு, உடனே தீர்த்துடலாம். பிரச்சனைலாம் ஒண்ணு இல்லப்பா. பையன் புதுசா ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், அதுக்கு நீ உதவி பண்ணா போதும். என்ன உதவி? லைசன்ஸ் எடுக்க உதவணுமா, இல்ல மெயினான இடத்துல கடை பிடிச்சு கொடுக்கணுமா? சார், இடமெல்லாம் நான் பார்த்து பேசி முடிச்சிட்டேன். ஆனா என்ன தயங்குற? இடம் கொடுத்தவன் முடியாதுன்னு சொல்றானா? அவன் நம்பரை மட்டும் கொடு, ஒரே ஒரு போன்ல அவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன். பிரச்சனைலாம் ஒண்ணு இல்லப்பா. பையன் ஒரு 10 லட்சம் ரூபா வச்சிருக்கான், அவனுக்கு அனுபவம் உள்ள டைல்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கான். அதுக்கு நீ கொஞ்சம் உதவணும், அதுக்கு தான் உன்னை பார்க்க வந்திருக்கோம். டைல்ஸ் பிசினஸ் ரொம்ப நல்ல பிசினஸ் ஆச்சே, தாராளமா பண்ணுப்பா. தாராளமா பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது சமூகம். அதான் இவனை மாதிரி ஒரு 10-20 லட்சம் ரூபா முதல் போடுற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தனா எங்களுக்கு அது போதும். என்கிட்ட வந்துட்ட சரி, ஆனா நான் அரசியல்ல ஃபுல் டைமா இருக்கேனே, என்னால எப்படி பிசினஸ்ல இறங்க முடியும்? அட ஒண்ணு கூப்பிடலப்பா, உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பார்ட்னரா கொடுத்தனா அது எங்களுக்கு போதும். சமூகம் உன் மூலமா பார்ட்னர்ஷிப் வந்தா எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாவும் பாதுகாப்பாவும் இருக்கும்ல. சரிப்பா, எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் டைம் கொடு, நாளைக்கே முடிவு சொல்றேன். சமூகம் நல்ல முடிவா சொல்லு சமூகம். சொல்றேன்பா. கிளம்பட்டுமா? சரி. ஜூஸ் கேட்டியா? ஜூஸ் சொன்னல, இருந்து குடிச்சிட்டே போறேன். என் பிள்ளை தானும் சாப்பிட மாட்டான், பெத்த அப்பனையும் சாப்பிட விட மாட்டான், அப்படி ஒரு பிள்ளை. வரேன் சமூகம். டைம் ஆயிட்டே போகுது, இன்னும் விமலும் ஜாஸ்மினும் வரல. என்னடா விமல், என்னாச்சு? என்னது, இன்னும் 10 மினிட்ஸ் ஆகுமா? சீக்கிரம் வாங்க, நான் உள்ள வெயிட் பண்றேன். ஓகே.
எக்ஸ்கியூஸ் மீ, எஸ், யாருக்காச்சும் வெயிட் பண்றீங்களா? அப்ப இந்த சேர்ல நான் உட்காரலாமா? வை நாட்? தேங்க்யூ. இங்க ஸ்பெஷல் என்னங்க? உங்களை தாங்க கேக்குறேன். நான் என்ன சர்வரா? சே சே சே, நான் அந்த மீனிங்ல கேக்கல. ஓ, உங்களை பார்த்தா இங்க ரெகுலரா சாப்பிட வர மாதிரி தெரிஞ்சது, அதான் கேட்டேன். நீங்க சிம்ம ராசி தானே? இப்போ ரீசெண்டா உங்க பாய் ஃப்ரெண்ட் கூட சண்டை போட்டுட்டு போடா நீயும் ஃப்ரெண்ட்ஷிப்னு தூக்கி போட்டு வந்துட்டீங்கல்ல? ஏய், உனக்கு எப்படி இதெல்லாம்? சாரி சாரி, உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சும்மா ஒரு கெஸ். நீங்க அழகா இருக்கீங்க, நல்ல கம்பீரமா இருக்கீங்க. சோ நீங்க சிம்மராசியா இருக்கலாம்னு கெஸ் பண்ணேன். வந்ததுல இருந்து போன்ல கடலை போடாம சிங்கிளா டேபிள் உட்காந்து செல்போன்ல கேம் விளையாண்டு இருந்தீங்க. சோ இத வச்சு உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்களை கழட்டி விட்டுட்டானு கெஸ் பண்ணேன். தட்ஸ் ஆல். வாவ், வாட் a brilliant. I like you. I am அரவிந்த் கிருஷ்ணா. I am பூஜா. நான் கெஸ் பண்ணா எப்பவும் மிஸ் ஆகவே ஆகாது. இதானே ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அரவிந்த் ரொம்ப டென்ஷன்ல இருப்பான், வா போலாம். மல்லிகா, அங்க பாத்தியா நம்ம வர கொஞ்சம் லேட் ஆச்சு, அதுக்குள்ள பாத்தியா அரவிந்த் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. இப்பேற்பட்ட பொண்ணுனால ஈஸியா கவர் பண்ணிடலாம், எப்படின்னு தெரியல. இப்ப எதுக்கு பொறாமப்படுற அரவிந்த்? ஓ ஓகே பூஜா, என் கெஸ்ட் வந்துட்டாங்க, நான் உங்களை கவனிக்கிறேன். யூ கேரி ஆன். ஓகே யா. என் செல்போன் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கல? பண்ணிட்டேன். அப்பப்ப டச்ல இரு. ஓகே Okay. பாய். ஹாய். வெல்கம் வெல்கம். இதான் நம்ம டேபிள். ஓ ப்ளீஸ் சிட். உட்காரா. டேய் டேய், யார் அது? பூஜா. ஜஸ்ட் நவ் இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்டே ஆனோம். பாவம் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சா, அதான் ஜோக்லாம் சொல்லி சிரிக்க வச்சிட்டு இருந்தேன். டேய், கரெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லு. ஏன் நான் கரெக்ட் பண்ண கூடாதா என்ன? என்னமோ பண்ணு போ. பாருடா, நீ என்னமோ உத்தம மாதிரி பேசுற. நான் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறதுனா கரெக்ட் பண்றதா? அப்பனா நீ எத்தனை தடவை ஜாஸ்மின் கிட்ட பேசி பேசி கரெக்ட் பண்ணி இருந்திருப்ப, அதெல்லாம் மறந்துட்டியோ? இவர் எங்க பேசினாரு? நான் தான் விரட்டி விரட்டி இவர்கிட்ட பேசினேன். கரெக்ட். இவன் சரியான தொட நடுங்கி. லவ கூட இவன் முதல்ல ப்ரொபோஸ் பண்ணிருக்க மாட்டானே. எக்ஸாக்ட்லி, நான் தான் முதல்ல லவ் பண்றதா சொன்னேன், இவரு பயந்துட்டு தான் இருந்தாரு. அரவிந்த், என்ன இருந்தாலும் உங்களை மாதிரி வராது. நீங்க சட்டுன்னு ரொம்ப ஈஸியா பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பழகுறீங்க, பொண்ணுங்க கிட்ட சப்போர்ட்டா பேசுறீங்க, நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் சுட்டு போட்டாலும் விமலுக்கு வரவே வராது. சார், நீங்க ஏற்கனவே ஆர்டர் கொடுத்த ஐட்டம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டு வரட்டுங்களா? ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டீங்களா? எஸ், டேபிள் புக் பண்ணும்போதே ஆர்டர் பண்ணிட்டேன். ட்ரிங்க்ஸ் தான். ஏ விமல், நீ என்ன சாப்பிடுற? விஸ்கி, பிராண்டி ஆர் பியர்? என்னடா நான் கேட்டதுக்கு ஜாஸ்மினை பாக்குற? ஏன் ஜாஸ்மின் பெர்மிஷன் கொடுக்கணுமா? ஏன் ஜாஸ்மின், விமல் இன்னைக்கு என் கூட ட்ரிங்க் பண்றதுல உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? ஐயோ இல்ல இல்ல, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. என்ன நீ, நான் வாரத்துல ஒரு தடவை குடிக்க கெஞ்சி கதறி பர்மிஷன் வாங்கணும், இப்ப அவன் சும்மா கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு. அதான்டா அரவிந்த், உன்னை விட எனக்கு தான் இங்க பவர் ஜாஸ்தி. என்ன மல்லிகா? எஸ். எனக்கு 4 லார்ஜ் பிராண்டி 1 by 1 வரணும். ஓகே சார். விமல், உனக்கு 2 லார்ஜ் போதும்ல? ஏன் நாங்கள 4 லார்ஜ் குடிக்க மாட்டோமா? எனக்கு நீ சொன்ன மாதிரி சொல்லு. ஓகே ஓகே கூல்டா.
அப்படியே கொண்டு வந்துருங்க. ம் சரிங்க சார். We'll meet you soon. சார் ஓகே, அங்க வைங்க. ஹேய், என்ன பண்ற? இதுல கோலெல்லாம் போடக்கூடாது. கொண்டா, நான் எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்றேன். இப்படி எடுத்து போடும். இப்படி பிடிச்சி கையாளி சாப்பிடலாம்ல. டேய், என்னடா இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்ற? இண்டிசென்டா? ஏண்டா கையால சாப்பிடுறது இண்டிசென்டா? போடா, உன்னால திருத்தவே முடியாது. இந்த நீ சாப்பிடு. ஓகேவா? சூப்பர் சார். தேங்க்யூ. டேய், சியா சொல்லிட்டு குடிக்கணும்டா. கண்ட்ரி ஃப்ரூட். சியர்ஸ். டேய், பாத்து என்னடா? Bharat, one more large. விமல், போதும் விமல். Oh, cheers. வேணாம், போதும். விமல், விமல் வேண்டாம் விமல். One more large. Hey! Bharat, one more. விமல், One more large. விமல் எந்திரி. விமல், இவனை எப்படி வீட்டுக்கு கூட்டு போறதுன்னு தெரியலையே. டேய் விமல், விமல் எங்கடா? மல்லிகா, முன்னாடி ஏறு. இது ஓவரா குடிச்சிட்டோம் போல இருக்கு. சாரி மல்லிகா, நேத்து ரொம்ப ஓவரா குடிச்சிட்டோம் போல இருக்கு. நான் எப்படிங்க வந்தேன்? அப்பா அம்மா யாரும் பார்க்கலையே. மல்லிகா, ஒரே தலைவலியா இருக்கு. ஒரு கப் காஃபி ஸ்ட்ராங்கா போட்டு கூட.
I love you. See you. ஏய் இருடா சாப்பிட்டுட்டு போடா. I don't like Indian food. சரிதான். Okay? I am busy. வணக்கம். வர ஆளை விடுங்கப்பா.